ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நான் உன் வீட்டு வாசலில் வெகு நேரமாக கால் கடுக்க காத்திருக்கின்றேன், நீ என்னை உள்ளே அழைப்பாய் என்று. ஆனால் நீயோ என்னை கண்டும் காணாதது போல் உள்ளே அழைக்க மறுக்கின்றாய். உன் தந்தையாகிய நான் உனக்கு நல்லது செய்ய உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். என்னை நிராகரித்து விடாதே கண்மணி. சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது. நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய், அதில் குறையில்லை. ஆனால் நடந்து முடிந்தவர்களை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்துவிட்டாய். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையை போன்று அழுகின்றாய். அழாதே, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன். அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சாஸ்வதம், இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கிறேன். என்னை நம்பு, இது என் சத்திய வாக்கு. எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராகியத்துடன் வலம் வா. நீ சாயின் குழந்தை. உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை சாய் அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு. பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை வருத்தமடைய செய்கின்றன. உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு எனது பாதங்களை பற்றிக்கொள். நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அனைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்து விடாதே. உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கின்றேன். உன்னை துன்ப சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உனது துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும். உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும். இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார். அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன். இனியும் அப்படியே உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே. எனது அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள். வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது. விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் அளிப்பேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கின்றேன். நீ சிறிதும் கவலையில்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். எனதன்பு குழந்தையே, நீ ஒரு முறை என் நாமம் உச்சரித்தால் நான் 1000 முறை உனக்காக யோசிப்பேன். தினந்தோறும் என்னை நினைத்து சரணாகதியடைந்தால் 7 ஜென்மத்திலும் உனக்கு நான் பலன் அளிப்பேன். உங்களால் தீர்க்க முடியாத ஒரு கடினமான சூழ்நிலையையோ அல்லது பிரச்சனையையோ எதிர்கொள்ள நேர்ந்தால் அதை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். தீர்க்கும் வழியையும் தைரியத்தையும் நானே உருவாக்குவேன். கருமங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே. நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருந்தால், என்பால் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். அது துன்பம் என்ற எண்ணம் உங்களில் ஏற்படாமல் நான் செய்கிறேன். உன்னில் இருக்கும் நானே அதை சுமக்கவும் செய்கின்றேன். நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன். உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம். தன்னம்பிக்கையுடன் இரு. நல்லதே நடக்கும். நான் உங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறேன். இது தவிர வேறு என்ன வேண்டும்? நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்.